ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அகத்திக்கீரை எப்படி வளர்க்கலாம், அதில் எதுவும் பூச்சி தாக்குதல் வருமா, அதுக்கு என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அதோட மருத்துவ பயன்கள் என்ன, இதை தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இப்போ மழை நல்லா பெய்யறதுனால அகத்திக்கீரையை நல்லாவே கட் பண்ணி விட்டுருக்கோம். கட் பண்ண சூப்பராகவே வளருவாங்கங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ உயரத்துக்கு என்னை விட உயரமாக வளர்ந்துருக்காங்க. இது விதைகள் போட்டு வளர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆகுங்க. அது முளைப்பு திறன் அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெரிய விதைகளாக இருக்கிறனால உடனே வராது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம், ஊற வச்சு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா 2 நாளில் வந்துடும். நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க. உடனே தான் போட்ட உடனே ஒரு வாரத்துலலாம் முளைப்பு திறன் வந்துடும். எந்த பூச்சி தாக்குதலுமே வராத ஒரு செடி அப்படின்னு கேட்டாக்க நான் அகத்திக்கீரையை தாங்க சொல்லுவேன். சூப்பராக வளருவாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு மாவு பூச்சி கூட வராதுங்க. எந்த பூச்சி தாக்குதலுமே இல்லாமல் சும்மா சூப்பராக வளரும். வளர நுனியை மட்டும் கிள்ளி விட்டுட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம மாடி தோட்டம் பார்த்தீங்களா, ஹைட்டாக போச்சு அப்படின்னாக்க கீழே விழுந்துருது. உடஞ்சி போகாது, ஆனால் தொட்டியோடு சேர்ந்து வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருதுங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணணும். ஃபெர்டிலைசர்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, எதுவுமே வேணாம். சும்மா நம்ம மண் கலவை மட்டும் வச்சாவே போதும். ஆனால் நம்ம மாடி தோட்டங்கிறதுனால எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு கிச்சன் கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் மண்புழு உரம், கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு, அதுக்கப்புறம் செம்மண், தேங்காய் நார்கலவை எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இதுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் வெறும் செம்மண்ணில் கூட இதுக்கு முன்னாடி வளர்த்துருக்கேங்க. எதுவுமே தேவைப்படாதுங்க. நம்ம காடுலாம், எங்கள் ஊர் காட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரமாக வயல் ஓரத்தில் இதை ஃபுல்லாக நாங்கள் வச்சுருப்போம். ஆடு மாடுகளுக்கு உணவாக நாங்கள் இதை கொடுக்கறதுக்காக வச்சுருப்போம். உரங்கள்லாம் எதுவுமே போட மாட்டோம். தண்ணி கூட சரியாக நீங்கள் ஊற்றலைன்னா கூட அது பேசாமல் வளரக்கூடிய ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லணுங்க. இதை அதே அளவுக்கு இதில் மருத்துவ குணங்களும் ஜாஸ்தி இருக்குதுங்க. எல்லா கீரையிலும் இருக்கிற மாதிரியான அதிகப்படியான சத்துக்கள் இதில் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப அதிகமாக தயாமின், ரீபோஃப்ளவின், அப்புறமா சிஸ்டின், அப்புறம் மெக்னீசியம், பொட்டாசியம் அப்படிங்கிற சத்துக்கள் மிக அதிகமாக இயற்கையாகவே இதில் இருக்குதுங்க. இது காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னாக்க காய்ச்சலை குறைத்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கீரையாங்க. உடல் சூட்டை ரொம்ப அதிகமாக சூடு இருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அதை சமன்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இயல்பாகவே இருக்குது. குடல் புண், அரிப்பு, சொரிசிரங்கு, தொண்டையில் புண்ணு மற்றும் தொண்டை வலி, அதுக்கப்புறம் தோல் நோய்கள் இத்தனைக்கும் ஒரே மருந்து இந்த அகத்திக்கீரை தாங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா, ஞாபக சக்தியை, நம்ம வல்லாரையை மட்டும்தான் ஞாபக சக்தி கீரைன்னு சொல்லி அதுக்கு டேப்லெட்லாம் கூட வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இந்த ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய இந்த அகத்திக்கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்குமாங்க. அப்புறமா மூளையை எப்பவும் சுறுசுறுப்பாகவே வச்சிருக்குமா. அப்புறமா தலைவலி கேட்கவே வேணாம். டென்ஷன்னா தலைவலி, ஒத்த தலைவலி, சைனஸ்னா தலைவலி, இப்படி எவ்வளவோ விதவிதமாக தலைவலி வரும் இல்லைங்க. எல்லா தலைவலிகளுக்கும் ஒரே மருந்து இந்த அகத்திக்கீரை தாங்க. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னாக்க, நோய் தொற்றுக்கள் சொல்லப்போனால் விதவிதமாக புதுசாக எவ்வளவோ நோய் தொற்று வந்துக்கிட்டே இருக்குது. தினம் ஒரு நோய் தொற்று. அந்த நோய் தொற்றுகள் எல்லாம் வராமல் காக்கக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல், இப்போல்லாம் 40 வயசு ஆனாவே நிறைய பிபி வந்துடுது, சுகர் வந்துடுது. இதெல்லாம் ரெகுலராக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்க இந்த 40க்கு மேலே வரக்கூடிய பிபியாக இருக்கட்டும், சுகர், இதெல்லாம் வராமல் பாதுகாக்கலாமா. சரி, வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய இது எல்லாருக்கும் ஒரு பெரிய சவால் அப்படின்னாக்க, ஹீமோகுளோபின் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் அப்படிலாம் ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கீரைகளை நம்ம கொடுக்கும் பொழுது இதன் மூலமா நமக்கு இரும்பு சத்து அதிகரிக்கும். இரத்த சோகை ஏற்படாமல் பாதுகாக்குமாங்க. ஆறாத புண், ரொம்ப நாளா ரணமா இருக்குதா, அந்த புண்ணை கூடிய ஆத்தைக்குட்டிய தன்மை இந்த அகத்திக்கீரைக்கு இருக்குதாங்க. ரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக வச்சுக்குமாமாம். அப்புறமா சில பேருக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விதமான படபடப்பு, டென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மன அழுத்தத்தை இயல்பாக கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கு, அதாவது அகத்தை சீர் செய்யக்கூடியது அகம். அதனாலதான் அதுக்கு பேரு அகத்திக்கீரைன்னு வந்துச்சு அப்படிங்கிற பெரிய உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க.
கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதான். அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், கீரை அப்படின்னாவே மலச்சிக்கலை தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இதுக்கு மிக அதிகமாகவே இருக்குங்க. இவ்வளோ நன்மைகளை சொல்லிட்டேன், ஒரு சில தீமைகளும் அதில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை சரியா வேக வைக்காம சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அஜீரணம் ஏற்படும், அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க. அதனால அதுல கவனமா இருங்க. இரவு நேரத்துல சாப்பிடக்கூடாது, அடிக்கடி உணவுல சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க. வாரம் ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை தாங்க இதை எடுத்துக்கணும். கண்டிப்பாக மதிய வேளையில தாங்க இதை எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் சித்தா அப்புறம் ஆயுர்வேத மருந்துகள் ஏதாவது உட்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இந்த கீரை கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அந்த மருந்துகளுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய தன்மை இந்த அகத்திக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, சில பேர் ரொம்ப தண்ணி போடுவாங்க. அந்த சாராயம் போன்ற அந்த மதுபானங்களை அருந்துபவர்கள் அருந்திய அன்னைக்கு கண்டிப்பாக அகத்திக்கீரை எடுக்கக்கூடாது. அது மாரடைப்பை ஏற்படுத்தும், இல்லை அப்படின்னா இதய கோளாறை ஏற்படுத்துங்க. அதில் கவனமாக இருங்க. அது மாதிரி சிக்கன் வைக்கிற அன்னைக்கு சில பேருக்கு நான் வெஜிடேரியனோட கீரை சாப்பிட பிடிக்கும், ஆனால் அது மாதிரி சாப்பிடக்கூடாது. சில கீரைகள் கூட சாப்பிடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கவே கூடாதுங்க. அது உங்களுக்கு இதய கோளாறுகளை ஏற்படுத்தும். இதை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்தில் ஒரு தடவையோ நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா மிக சிறந்த பலன் உண்டாகும், உடல் ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த மருத்துவ பயன்கள்லாம் தெரிஞ்ச நீங்கள் கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் அல்லது வீட்டு தோட்டத்தில் அகத்திக்கீரையை போட தானே கிளம்பிட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வேறு என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பொரியல் செய்யலாம், பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம், அப்புறம் சூப்பு வைக்கலாம், இதில் ரசம் வைக்கலாம். அதுவும் கிராமத்தில் ஒன்று செய்வாங்கங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பழைய சாதம் இருக்கு இல்லையா, அந்த பழைய சாதத்தை போட்டு அதில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அந்த கீரையை அந்த பழைய சாதத்தோட நைட்டே போட்டுவாங்கங்க. காலையில் விடிய காலையில் எந்திரிச்சதை அதை சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள்லாம் இங்கே பழைய சோறை நமக்கு வராது, ஆனால் மே மாதம் வந்துச்சு அப்படின்னாக்கா சம்மருக்காக நாங்கள் மெனைக்கிட்டு பெரிய அரிசியாக வாங்கி குண்டு அரிசி 5-20 அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு நாங்கள் பழைய சாதம் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு அது உள்ளே போட்டு மறுநாள் காலையில் சாப்பிடுவோம். தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படியே அந்த கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது சும்மா அப்படியே உலகமே நம்ம கைக்கு வந்த மாதிரியான ஒரு ருசி இருக்குங்க. எங்கே கிளம்பிட்டீங்க, நீங்களும் வீட்டில் அகத்திக்கீரை வைக்க போறீங்களா? கண்டிப்பாக வைங்க. அதோட பலன்களை பெற்று நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்திக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எனக்கு ஹாப்பியை கொடுக்கணும்னு உங்கள் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.